லட்சியத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்முடைய மக்களை முதல்ல என்ன செய்யலாம் அப்படின்னா இது போன்ற வழிகேட்டிலேருந்து காப்பாற்றிடலாம். இது போன்ற வழிகேட்டிலேருந்து காப்பாற்றணும். அந்த வழிகேட்டிலேருந்து காப்பாற்றுவதற்கு முதலாவது நமக்கு தேவை அவர்களுக்கு சரியான கொள்கையை போதிக்க வேண்டும். அந்த கொள்கை போதிக்கப்படாதனுடைய விளைவு தான் இது. இன்றைக்கி இஸ்லாம் இந்தியாவில் பரவிய காலங்களில், இஸ்லாம் இந்தியாவில் வேகமாக பரவக்கூடிய காலங்களில் அன்றைய சூழல்களில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அன்றைய தலைவர்கள் சத்தியத்தை மக்களுக்கு கொண்டு சேர்த்தாச்சு. அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்கள் என்ன யோசித்தாங்க அப்படின்னா, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நம்ம மற்றவர்களை மாறியான எந்த விதமான செயல்பாடுகள் நம்மள்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அது மாதிரியான நேரங்களில் ஷிர்க்கை ஆதரிக்க ஆரம்பித்தாங்க. ஷிர்க்கை ஆதரிக்க ஆரம்பித்து ஷிர்க்கான செயல்களை ஆதரிக்க ஆரம்பித்து இதெல்லாம் இங்கே இருந்துச்சு அப்படின்னா இவர்கள் மீண்டும் குஃபுருக்கு போயிட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகேட்டிலேருந்து வந்தவங்களை இன்னொரு வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அது உடனே ஆழமாக பரவிருச்சு. அது நல்லா விளங்கிக்கங்க. இன்றைக்கும் சத்தியத்தை விட அசத்தியம் ரொம்ப ஆழமாக பரவிடும். சத்தியம் கொடுக்கப்பட்ட மக்கள் மீண்டும் அசத்தியத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. குஃபூர்லேருந்து வெளியேறி ஷிர்க்குக்கு போயிட்டான். குஃபூர்லேருந்து வெளியேறி ஷிர்க்குக்கு போயிட்டான். ஒமாயும் மீன் அக்ஸரஹும் பில்லா இல்லாவஹும் முஷ்ரிக்குன் அல்லாஹ் சொல்கிறான். பெரும்பாலான மக்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள். எப்படி? அல்லாஹுக்கு இணை வைத்த நிலையிலே அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. குஃபூர்லேருந்து வெளியே வந்து ஷிர்க்குக்கு போக சூழ்நிலை வந்துருச்சு. அந்த ஷிர்க்கு தான் கொள்கை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அதுவே என்னது ஆழமாக இந்த சமூகத்தில் பதிய வைக்கப்பட்டனால அந்த சமூகம் எல்லா விதமான கலாச்சாரங்களையும் அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஒன்று தான், உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? நீ நிற்க வச்சு வணங்குற, நான் படுக்க வச்சு வணங்குற, அதுதான் எனக்கும் உனக்குமான மாறுபட்ட கொள்கை அப்படிங்கிற அந்த அடிப்படை சொல்லப்பட்டுருச்சு. அதனால தான் எல்லா விதமான மாற்று கலாச்சாரங்களையும் இந்த சமூகம் அங்கீகரிக்க ஆரம்பித்தது என்பதை நான் வணங்கிக் கொள்ளணும். என்றைக்கு இந்த சமூகத்தில் ஷிர்க்கு ஒரேடியாக எடுக்கப்படுதோ அப்போ தான் இந்த சமூகம் மற்றவருடைய கலாச்சாரங்களும் மற்றவருடைய கொள்கை கோட்பாடுகளின் பக்கம் ஆர்வம் கொள்ளாமல் இருக்கும். சரியான நேர்வழியின் பக்கம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேர்வழியின் பக்கம் நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்திருக்கிறான். அதே போல் எல்லோரும் இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்வதோடு அதற்கான வழிவகைகள் என்னவோ அந்த வழிவகைகளுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனாக சீர்திருத்தத்திற்கான முயற்சியை நாம் எடுத்தோம் என்றால் முதலில் உறவுகளிலிருந்து ஆரம்பிக்கணும். உறவுகள்லேருந்து அந்த சீர்திருத்தத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சமூகம் நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மாற்றத்திற்கான வழிவகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மூலமாக ஏற்படுத்துவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.